பகுதியில் என்னென்ன மாதிரியான நெல்லாம் விதைச்சிருக்கீங்க? இப்போ எவ்வளோ ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்கு? எங்கள் போலூரில் மொத்தம் 500 ஏக்கர் பாதிச்சிருக்கு. எட்டி வயலில் இருக்கிற பூரா பாய்ச்சிருச்சு. தீநூர்லையும் பாய்ச்சிருக்கு. அதே மாதிரி சேமனூரில் பாய்ச்சிருக்கு. எல்லா அரியக்குடியில் பாய்ச்சிருக்கு. எல்லா ஊருமே பாய்ச்சிருக்கு. எல்லா ஊருமே பாய்ச்சிருக்கு. ஒரு ஊருங்க விதைச்சி எவ்வளோ நாள் அது 2 மாதம் ஆகுது. தம்பி எவ்வளோ நாளாக தண்ணி கிடக்குது? தண்ணி வந்து இப்போ ஒரு 20 நாளாக கிடக்கு. தேதியிலிருந்து மழை 20 நாளாக தண்ணி கிடக்கு. அதான் அழுகி போனது. 20 நாளாக தண்ணி கிடக்கு. அதனால அப்படி அழி போச்சு. எவ்வளோ செலவழிச்சிருக்கீங்க? ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ நெல்லே வந்து ஒரு 30 கிலோ வந்து 1200 ஒரு ஏக்கருக்கு 2 மூணு நெல் 2700 ரூபா. அப்புறம் உழுதது, விதைச்சது, களை எடுத்தது அதெல்லாம் தனியாக ஒரு கிட்டத்தட்ட 6-7,000 வருது. இதுவரை நாங்கள் செலவு பண்ணது 7,000 ரூபாய்க்கு மேலே வருது. இப்போ என்ன செய்யணும் மாவட்ட நிர்வாகம்? மாவட்ட நிர்வாகம் வந்து எங்களுக்கு அந்த அழிஞ்சு போன பயிர்களுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். போலூர் மடையை கட்டித்தரணும். போலூர் மடை வந்து எப்போ இடித்து ஊருக்குள்ளே தண்ணி வந்துருமோன்னு பயமாக இருக்குது. 3 முறை கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு போகிறாங்களே தவிர பார்த்துட்டு செஞ்சிடறேன் நோட்டீஸ் கூட நான் வச்சுருக்கேன். நான் அது செஞ்சுட்டு போகிறாங்களே தவிர எந்த இதுவும் கிடையாது. இப்போ இந்த தண்ணி நிற்கிறதுக்கான காரணம் என்னையா? வரத்துக்கால்கள் சரியில்லை. தண்ணி வரத்துக்கால் கம்மாயிலேருந்து வந்துகிட்டே இருக்கு. தண்ணி வந்துகிட்டே அந்த மடை வந்து அடைக்காமல் இருக்கிறனால அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கு. வரதுனால அந்த தண்ணி ஓட மாட்டேங்குது. ஒரு நாள் பெஞ்ச மழையில பூராமே அழுகி எல்லாமே இது மாதிரி தான் ஆயிடுச்சு. 500 ஏக்கருக்கு மேல இருக்கும். எங்களுக்கு வந்து அரசு இதை கேட்டு கொடுக்கணும். நிவாரண நிதி கொடுக்கணும். எங்களுக்கு நிவாரண நிதி வழங்கணும். ஏன்னா மறு விவசாயம் எங்களால் பண்ண முடியாது. அதனால அரசு கோரிக்கையில நாங்கள் வந்து சொல்றோம்.